ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹங்கரி ஜங்ஷனில் ரொம்ப மிருதுவான போலி ஒப்பட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம போலிக்கு மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பில் அரை கப்பு கோதுமை மாவும் எடுத்திருக்கிறேன். இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் கொஞ்சம் போல் உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்க போகிறேன். நீங்கள் எந்த கப்புக்கு மைதா மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்புக்கு அரை கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. மாவு பிசையும் போது சப்பாத்தி மாவு பதத்தை விட கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்கோங்க. மாவை பிசைஞ்சிட்டு மாவு மேலே 2 ஸ்பூன் நெய் ஊற்றி தடவி வச்சுக்கோங்க. மாவை மூடி வச்சு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் போலி நல்லா சாஃப்டாக வரும். பூர்ணம் செய்ய நான் இப்போ 3/4 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இப்போ பருப்பை 2 தடவை கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் நான் ஊற வச்சுக்க போகிறேன். பருப்பை ஊற வச்சோம்னா சீக்கிரம் வெந்துடும். பருப்பை ஊற வைக்காமலும் நம்ம செய்யலாம். குக்கரில் பருப்பை போட்டு பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து 3-4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். பருப்பை ஊற வைக்காமல் செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி 3-4 விசில் அதிகமாக விட்டு எடுத்துக்கோங்க. 3/4 கப்பு கடலைப்பருப்புக்கு 1 கப்பு வெல்லம் எடுத்துருக்கேன். நீங்கள் இனிப்பு அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா 1/4 கப்பு வரைக்கும் வெல்லம் எடுத்துக்கலாம். 1 கப்பு தண்ணி ஊற்றி வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்க போகிறேன். வெல்லத்தை பொடி பண்ணி சேர்த்தோம்னா சீக்கிரம் கரைஞ்சிரும். வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிட்டு இப்போ நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். 5 ஏலக்காவை பொடி பண்ணி எடுத்துருக்கிறேன். ஏலக்காய் தோலை டீ போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் பவுடரை வெல்லத்தில் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. வெல்லத்துக்கு பாகுபதம்லாம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் இது மாதிரி முறை வரும்போது நம்ம பருப்பை சேர்த்துக்கலாம். வேக வச்ச பருப்பை தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கிட்டு மசிச்சு சேர்த்துக்கோங்க. பருப்பை வெல்லத்தில் செய்கிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. முதல்ல பார்க்கும் போது வெல்லம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம கிளற கொஞ்சம் வெல்லம் திக்காகிக்கிட்டே வரும். இப்போ நான் திருவுண தேங்காய் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்த மாதிரி வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. வெல்லம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கட்டியாகிடும். பூர்ணத்தெல்லாம் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். ஒரு தட்டை திருப்பி போட்டு 2-3 துளி எண்ணெய் விட்டு தடவிக்கோங்க. இப்போ கொஞ்சம் மாவை எடுத்து கையிலேயே நல்லா விரித்து விட்டுக்கோங்க. பூர்ணத்தை நடுவில் வச்சு மாவை இழுத்து மூடிக்கோங்க. மிச்சம் இருக்க மாவை திருவி விட்டு எடுத்துருங்க. இப்போ மறுபடியும் தட்டு மேலே 2 துளி எண்ணெய் விட்டு மாவை நல்லா தட்டி எடுத்துக்கலாம். பூரணம் வெளியே வராத மாதிரி கையாலேயே மாவை மெல்லிசாக விரிச்சு விடுங்க. தட்டு மேலே எண்ணெய் தடையிருக்கிறதுனால மாவு ஈஸியாக எடுக்க வந்துடும். தோசைக்கல் சூடானதும் நெய் தடவிக்கோங்க. போலியை கல்லில் போட்டதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுத்துக்கலாம். அப்பப்போ போலியை நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. போலியை 2 பக்கமும் நெய் தடவி சுட்டு எடுத்துக்கோங்க. போலி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
பாருங்கள், நம்ம போலி நல்லா உப்பி வருது. அவ்வளோதாங்க, நம்ம பருப்பு போலி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா ஹங்கிரி ஜங்ஷனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.